வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸ் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு 3 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக அரைத்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 4லிருந்து 5 நிமிடம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு மற்றும் 200 ml அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 4லிருந்து 5 நிமிடம் குக் பண்ணிப்போம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம்லாம் முழுமையாக போய் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 200 கிராம் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 250 ml அளவு தேங்காய் பால் சேர்த்து எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து ஒரு 4லிருந்து 5 நிமிடம் இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். இப்போது நம்ம பீஸ் மசாலா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பீஸ் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.